நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருஞான சம்பந்தரின் தந்தையார் வேள்வி செய்வதற்காக திருவாவடுதுறையிலே ஞானசம்பந்த பிள்ளையிடம் முறையிட்ட பொழுது பெருமான் அவருக்கு இறைவனிடம் வேண்டி பூதம் கொண்டு சிவபூதம் கொண்டு வந்து தர பொற்கிழியை ஞானசம்பந்த பெருமான் எடுத்து அவருடைய தந்தையாரிடம் கொடுக்கிறார். கொடுப்பதோடு வேள்வி எதற்காக செய்ய வேண்டும் என்பதையும் அங்கே குறிப்பிடுகிறார். 6 சூழ் வேணிநாதரான சிறுமானை முன்வைத்து வேள்வி செய்யுங்கள். சிறுமானின் படைப்பில் இவ்வையகத்தில் உள்ள அனைவருக்கும் பயன் தரும் வண்ணமாகவும் இவ்வையகத்தின் தீங்கு நீங்கும்படியும் வேள்வி செய்வீர் என்று கூறி பொற்கிழியை தருகிறார். இங்கே நமக்கு ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது. நாம் ஆலயத்திலே செய்யக்கூடிய வேள்விகள் இந்த உலகத்தில் உள்ள தீய ஆட்சி, தீய மக்கள், தீய குணங்கள் இப்படி நிறைய போகும் அல்லவா? அந்த தீது நீக்கும்படிதான் வேள்வி செய்ய வேண்டும். தனிநபர் பொருட்டோ வேறு எதற்காகவோ வேள்வி செய்யக்கூடாது என்ற ஒரு அற்புதமான நாகரிகத்தை இங்கே ஞானசம்பந்த பிள்ளை போதிக்கிறார். ஏனெனில் நீங்கள் துறவரத்தில் வாழ்ந்தாலும் சரி, இல்லறத்தில் வாழ்ந்தாலும் சரி, உங்கள் தந்தையாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தவே ஞானசம்பந்த பெருமான் இதை செய்கிறார். ஞானசம்பந்த பெருமான் பின்னால் ஏராளமான பக்தர் குழாங்கள் இருந்தன, தொண்டர்கள் இருந்தார்கள், சிவனடியார்கள் இருந்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் யாரிடம் வேண்டுமானாலும் பொருள் வாங்கி கொடுத்திருக்க முடியும். ஆனால் ஒரு சிவனடியார் சிவனை தவிர எவனிடத்தும் பணம் கேட்கக்கூடாது, எதற்காகவும். அந்த கொள்கை சிவனடியாருக்குரிய சிறப்பு குணங்களில் ஒன்று. எதற்காகவும் யாரிடத்தும் இறந்து வாழக்கூடாது. நான் ஒரு தர்மம் செய்வதாக இருக்கிறேன் என்றால் நாங்கள் இப்பொழுது நான் மேட்டூரிலே ஒரு தேர் திருவிழா, அதற்காக நான் உங்களிடம் பணம் கேட்கிறேன், தண்ணீர் பந்தல் வைக்கவும் அதற்கு இதற்கு என்றெல்லாம் கேட்டால் அது சைவத்திற்கு புறம்பானது. ஏனெனில் எங்கள் ஊரிலே தங்கமாவரி பட்டணம் என்று ஒரு பகுதி உண்டு. அங்கே படித்திருவிழா நடக்கும். ஒவ்வொரு வீட்டினரும் தன்னார்வத்தோடு தண்ணீர் பந்தல், பெரும்பாலும் ஒரு 10 வீடு 20 வீடு தள்ளி ஒவ்வொரு தண்ணீர் பந்தல், நீர்மோர் பந்தல் இருக்கும். அப்படி அந்த நாகரிகப்படி நாம் நம் உழைப்பால் வந்த செல்வத்திலே நீங்கள் ஒரு தண்ணீர் பந்தல் வைத்தாலோ எது வைத்தாலோ சிறப்பு. நான் எங்கள் மேட்டூர் மீனாட்சி சொக்கன் ஆலயத்திலே இன்று தேர் திருவிழா, நேற்று பானகம் கொடுக்கக்கூட திருவருள் எங்களுக்கு ஒரு தகுதியை தரவில்லை. அந்த ஊரில் இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் அந்த யோகியதை கிடையாது. ஆகவே நீங்கள் எல்லாம் உங்களாலான இயந்த பொருளுதவி செய்வீங்கள் என்றால் அது அந்த ஊர் அடியார்களுக்கு இழுக்கு, ஆண்டவனுக்கு இழுக்கு. இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானசம்பந்தனுடைய வரலாற்றை வைத்து அப்படி தேவையானால் இறைவனுடன் நாம் கேட்டு நாம் பொருள் பெற்று செய்ய வேண்டும் என்ற ஒரு நாகரிகத்தை கற்றுத்தந்தது இந்த பொற்கிழி தந்தையாருக்கு இறைவனிடம் பெற்றுக் கொடுத்த ஞானசம்பந்தன் வரலாறு. என்ன? ஏனெனில் நான் ஒரு பொருள் கேட்கிறேன் என்றால் கண்டிப்பாக அவர்கள் தகுதிக்கானது தருவார்கள். ஆனால் சொக்கரையா கேட்டார் என்பதற்கு தருவார்களே தவிர நாம் கேட்காமலே அவர்கள் வந்து தருவது அரிது. ஆகவே இந்த ஞானசம்பந்தர் பயிற்றுவித்த நாகரிகத்தை நாமும் கடைபிடித்து வாழ முயற்சிப்போம் என்று கூறி, இதோ ஞானசம்பந்தம் பிள்ளை அடுத்து தலையாத்திரையாக புறப்பட்டு விட்டது. நாமும் செல்வோம். தந்தையாரிடம் விடைபெற்று திருஞான சம்பந்த பிள்ளை திருக்கோழம்பம், வைகல்மாட கோயில், திருநல்லம், திருச்சிறுக்குடி, திரு அழுந்தூர், திருத்துருத்தி வழியாக மயிலாடுதுறையில் வந்து மயூரநாதரை வணங்கி அபயாம்பியை வணங்கி தருமபுரம் அடைகிறார். நாம் தருமபுரத்திலே சந்தித்தோம் அல்லவா? இப்பொழுது தருமபுரத்திலே இருக்கின்றோம். இங்கே
திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய சொந்த ஊர் தருமபுரம். என்ன, திருநீலகண்டர் அவருடைய தாய் ஊரான தருமபுரத்திற்கு செல்ல அவ்வூர் மக்கள் எல்லாம் அவரை வரவேற்கிறார்கள். வரவேற்றுகிறவர்கள் அவர்களுடைய மனநிலைக்கேற்ப நம்மூர் திருநீலகண்டத்து பாணரின் இசையினாலே ஞானசம்பந்தரின் பாடல் அகிலமெல்லாம் பரவியது என கூறுகிறார்கள். இதை கேட்டதும் நாம் என்ன பண்ணியிருப்போம், அப்படியே திருஞான சம்பந்தர் பாடி வைத்த பதியத்தை பணத்திற்காக பாடுகின்ற போதுவார்கள் அவர்களை என்ன கெத்த தங்களால் தான் தேவாரம் போய் சேருதுன்னு பந்தம் பண்ணிட்டு தெரிகிறாங்க. ஆனால் இங்கே நம்முடைய யாழ்ப்பாணர் என்ன செய்தார்? திகைத்து போனார், மனம் வருந்தினார். ஞானசம்பந்த பெருமானின் திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். இறைவா, இந்த ஊர் மக்கள் அறியாமையினால் தாங்கள் பாடிய தேவாரத்தும் நான் இசையமைத்ததாலே உலகெல்லாம் பரவியது என தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக என்னை மன்னியுங்கள் என்று கூறியதோடு, நான் யாழில் இசைக்க இயலாதபடி ஒரு திருப்பதியத்தை தாங்கள் பாட வேண்டும் என்று வேண்டுகிறார் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர். உடனே ஞானசம்பந்த பிள்ளை மாதர் மடப்பிடி என தொடங்கும் பதியத்தை பாட, அப்பதியத்தை தனது யாழின் இசையில் வாசிக்க இயலாமல் இசைக்க இயலாமல் இருக்கின்றார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். என்ன, ஞானசம்பந்தரும் அந்த பாடலுக்கு திருக்கடைக்காப்பு செய்து பதியத்தை நிறைவு செய்கிறார். அம்மக்கள் தருமபுரத்திலே யாழ்ப்பாணருக்கு சார்ந்த மக்கள் அனைவரும் சம்பந்தரின் பாடலை கேட்டு வியந்து போனார்கள். அவர்கள் வியந்து நின்ற வேளையிலே திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு மனதிலே ஒரு எண்ணம், ஞானசம்பந்த பெருமானின் பாடலை என் யாழ் கொண்டு வாசிப்பேன் என்று நான் நினைத்ததே பெருங்குற்றம். ஆக இந்த குற்றத்திற்கு காரணமான இந்த யாழை உடைப்பேன் என்று கூறி யாழை உடைக்க முயற்சிக்கிறார். உடனே ஞானசம்பந்த பிள்ளை அவரை தடுத்து, திருநீலகண்டரே, அந்த யாழினை இங்கே தாருங்கள் என்று வாங்கி நம் தலைவனாகிய சிவபெருமானின் பெருமையை இந்த கருவியில் அடக்க இயலுமோ சொல்லுங்கள் என்றார். என்ன, இறைவனுடைய பெருமையை போய் ஒரு யாழ் கருவிலே அடக்க முடியுமா? இறைவன் எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு அற்புதமானவர். இதை உணராமல் நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்களே, இது நியாயமா என்று கூறி, இயன்றவரை உங்களால் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு இந்த யாழில் இசையமைப்பீராக என்று ஆசீர்வதித்து யாழினை மீண்டும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரிடம் தருகிறார். நம்முடைய பெரும் பாணரும் அந்த யாழினை பெற்று தன் தலைமேல் வைத்து மகிழ்கிறார். பின்னர் அவ்வூர் மக்கள் அனைவரும் ஞானசம்பந்த பெருமானின் திருவடியில் வீழ்ந்து வணங்கினார்கள். அங்கிருந்து புறப்படுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை. நாமும் அவர் பின்னால் செல்வோம். ஏனெனில் இங்கே நம்முடைய ஞானசம்பந்தவராய் உடனே இந்த அடியாருடைய பக்கவனிலே பாருங்கள், ஊரார் எல்லாம் வந்து சொக்கரையா கொண்டாந்து சிவபுராணத்தையும் தேவாரத்தையும் எங்களுக்கு சொல்லலைன்னா எங்களுக்கு இதை பற்றி என்னானே தெரிஞ்சிருக்கான்ட்டு ஞானசம்பந்தரை தெரியாமல் கூறினால் ஞானசம்பந்தரின் சிறப்பை உணரச் செய்ய வேண்டுமே அன்றி நம்மை கெத்து காட்டிக்கூடாது. என்ன, ஆக என் அன்பின் உறவுகளே, இங்கே நம்முடைய அன்பிற்குரிய ஞானசம்பந்தரோடு நம்முடைய திருநள்ளாற்று ஈசனை தரிசிக்க இதோ பெருமான் உள்ளே நுழைகிறார். நாமும் நுழைவோம். அங்கே தர்பாரண்யேஸ்வரை வணங்கி போகமோர மாத்த பொன்முளையாள் தன்னோடும் என்ற அற்புதமான பதியத்தை பாடுகிறார். இந்த பதியத்திற்கு ஒரு தனி சிறப்புண்டு. அனல்வாதம் புனல்வாதம் சமணலோடு செய்த பொழுது ஏட்டிலே, பச்சை ஏட்டிலே ஒரு தேவாரத்தை எழுதி போட வேண்டும், நெருப்பில் இட வேண்டும். நெருப்பிலே அந்த பதிகம் எரிந்து விடக்கூடாது
அந்த ஓலை எரிந்து விட்டால் அந்த சமயத்தவன் யாராக எந்த ஓலை எரிகிறதோ அவர்கள் தோற்றவர்கள் என்று ஒரு பந்தயம் வருகிறது. அப்பொழுது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தான் திருநள்ளாற்றிலே தர்ப ஆரண்ய ஈஸ்வரை வணங்கி பாடிய இந்த போகமாத்த பூன்முளையாள் என்ற பதியத்தை ஏட்டில் எழுதி தீயில் இடுகிறார். அது பசுமை மாறாமல் புதிது போல இருக்கிறது நெருப்பில் போட்ட பிறகும். அதுபோல அதனால் இந்த பதியத்திற்கு பச்சை பதிகம் என்று ஒரு பெயர். நம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் நேர்ந்தாலும், எங்கேயாவது போட்டி, தொழில் போட்டி, குடும்ப போட்டி, அது இது நமக்குள் ஆயிரம் நம்மை பழிவாங்கும் எண்ணங்கள் இருந்தாலும் இந்த போகமாத்த பூன்முளையாள் தன்னோடும் என்ற பச்சை பதிகத்தை பாடினாள் நீங்கள் எல்லா வெற்றிகளையும் அடைவீர்கள் என்பது அறுதியிட்ட உண்மை. அந்த பதிகத்தை பாணர் தனது யாழின் தேனிசை ஆயில் அமைவுவிட பாடுகிறார், வாசித்தார். தொண்டர்கள் அனைவரும் மிக மகிழ்ந்தனர். அங்கிருந்து புறப்பட்ட நம்முடைய ஞானசம்பந்தர் திருநள்ளாற்றிலிருந்து திருசாத்தமங்கை வருகிறார். அங்கே நாம் ஏற்கனவே சந்தித்தோம் அல்லவா முருகநாயனார். அவர் அங்கே மன்னிக்கவும் திரு சாத்தமங்கையில் இருந்த நாயனார் யார்? கதை கேட்குறீங்களா? சொல்லுங்க. கதை சொல்கிறவ தப்பாக சொன்னால் நீங்கள் திருத்தணும் இல்லையா? திருநீலநக்கர். என்ன அவர் என்ன செய்தார்? சாமி எப்படி ஆட்கொண்டார்? என்ன மறந்துடுச்சோ? அவருடைய துணைவியார் சிவருமான் இருந்த சிலந்தை ஊத என்னாச்சு? நீங்களே ஞாபகப்படுத்திங்க. அப்படி நம்முடைய திருநீலநக்கர் வாழ்ந்த திரு சாத்தமங்கைக்கு ஞானசம்பந்த பெருமான் வருகிறார். அவருடைய வருகையை முன்கூட்டியே அறிந்த திருநீலநக்க நாயனார் மா கமுகு தோரணம் கட்டி பாதையை குளிரச் செய்து வரவேற்று திருக்கோயிலுக்கு உடன் சென்று வழிபட்டு ஞானசம்பந்த பெருமானை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வருவதோடு உடன் வந்த அனைவருக்கும் விருந்தளிக்கிறார். இங்கேயும் ஒரு அற்புதமான தகவல் நமக்கு இருக்கிறது. சொக்கர் மேட்டூருக்கு வந்தால் நேராக கோயிலுக்கு தான் கூட்டி போகணும். திருநள்ளாறு வந்தால் நேராக கோயில் தான் கூட்டி போகணும். கோயில் இல்லை, தஞ்சாவூர் வந்தால் நேராக கோயிலுக்கு தான் கூட்டி போகணும். கோயிலுக்கு கூட்டி போய் இறைவனை வணங்கிய பிறகு இல்லத்திற்கு அழைத்து சென்று உணவளித்தால் சிறப்பு. அதை விட்டுட்டு சொக்கர் வந்துட்டார்னு வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடெல்லாம் போட்டு, சொக்கருக்கே நல்ல சோறு கிடையாது, சொக்கருங்கிற வயிறார சாப்பிட்டு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாது போயிட்டா. எதுக்கு இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்றால், நம் ஊருக்கு யாராவது தல யாத்திரை வந்தால் கோயில் திறந்திருக்கும் நேரத்திலே முதலிலே அவர்களை வரவேற்று திருக்கோயிலுக்குத்தான் அழைத்து செல்ல வேண்டும். அதில் இன்னொரு சிறப்பும் உண்டு. நாங்கள் மயிலாடுதுறை அபயாம்பிகை பற்றி கூறினேன் அல்லவா, அவள் எனக்கு ஒரு அருள் செய்தாள் என்று. இங்கே நல்லனம்பட்டி என்ற ஒரு கிராமம், அங்கே அடியன் பெரிய புராணம் திருமுறை வகுப்பெல்லாம் எடுத்து கொண்டிருந்தோம். தல யாத்திரையாக அங்கிருந்து இளைஞர்களும் நாங்களும் மயிலாடுதுறை சென்றோம். சென்ற பொழுது அங்கே முருகானந்தம் என்ற ஒரு ஐயா, அவரை அடியேன் சந்தித்து பல நாட்களாகிவிட்டன, நாட்களல்ல வருடங்கள். அங்கே அபயாம்பிகை ஆலயத்திலே தற்போது அவர் பணிபுரிந்து வருகிறார் என்று நம்புகிறேன். அப்பொழுது அவர் அந்த ஊர்க்காரர் எங்களை கோயிலுக்கு அழைத்து சென்று ஆலயத்தை வளமுறை செய்து ஒவ்வொரு வரலாறாக கூறி, வெளியே வரும்பொழுது பார்த்தால் எங்களுக்கான காலை சிற்றுண்டி, எங்கள் கூட வந்த அனைவருக்கும் காலை சிற்றுண்டி தயாராகிவிட்டது. அடியார்களை கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டு கூட எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்து அத்தனை பேருக்கும் தக்கவரிடம் சொல்லி விருந்து தயாரிப்பது ஒரு மரபு போலும். என்ன அப்படி இங்கே நம்முடைய திருநீலநக்கர் உணவளிக்கிறார். இரவு அனைவரும் அங்கே தங்கி அரண் அருளையும் திருவருளையும் வியந்து பின் அதிகாலையில் எழுகிறார்கள். மறுநாள் மீண்டும் காலையிலே
திருச்சாத்தமங்கை சென்று அயன் வழிபட்ட அந்த அயவந்தீஸ்வரரை வழிபட்டு இறைவன் முன்பு ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகம் பாடுகிறார். அப்பதிகத்தின் இறுதி பாடலிலே திருநீலநக்கரின் சிறப்பை கூறும் வண்ணம் நீலநக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அறையும் ஊர் என்று அந்த திருச்சாத்தமங்கையை பேசுகிறார். இந்த ஊர் யார் ஊருன்னா திருநீலநக்கன் அப்படிங்கிற தொண்டர் வாழ்ந்த ஊர் என்று அந்த ஊர்க்காரங்களாம் சொல்கிறாங்க. அப்படி நாம் வாழ்வதால் நாம் வாழும் ஊருக்கு நற்பெயர் பெற்றுத்தர வேண்டும். சான்றோர்கள் நாம் பெயரை சொல்லி அந்த ஊரை பற்றி கூற வேண்டும். அதுதான் நாம் அந்த ஊரிலே பிறந்ததற்கு அழகு. என்ன இதெல்லாம் நமக்கு இந்த தலையாத்திரையிலே கிடைக்கும் பாடங்கள். என்ன மேட்டூரா? மேட்டூர்னே உடனே யார் பேர் வரணும்? சாமி பேர் வரணும், சொக்கர் பேர். திருநள்ளாறுனா நம்ம கோவிந்தசாமி ஐயா அவர் ஞாபகம் வருவார். அப்படி திருவாரூர்னா நம்முடைய ஜெயராமன், இவங்கெல்லாம் வந்து ஜெயராமன் வாழும் ஊர், கோவிந்தசாமி ஐயா வாழும் ஊர் என்று நம்ம டம்டம் அடிக்கிற மாதிரி அவர் டம்டம் அடிக்கல. ஞானசம்பந்தர் மனதார மனநிறைவோடு அந்த ஊரை பற்றி ஊர் சிறப்பு பேசும் பொழுது அற்புதமாக பேசியிருப்பார். நீலநக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அறையும் தொண்டர்கள் கூறுறாங்களாம். அந்த ஊர் திருநீலநக்கர் வாழ்கின்ற ஊர் என்று ஏற்கனவே ஞானசம்பந்த பிள்ளையிடம் கூறியிருப்பார்கள் போலும். அங்கிருந்து புறப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் திருச்செங்காட்டங்குடிக்கு வர புறப்படுகிறார். ஞானசம்பந்த பெருமான் வருவதை கேட்ட சிறு தொண்டர் அவரை எதிர்கொண்டு வணங்கி வரவேற்று அனைவரும் அவ்வூரில் உள்ள திரு கணபதீஸ்வர பெருமானை வழிபட்டனர். எங்கேயும் பார்த்தீர்கள் என்றால் எடுத்த உடனே வீட்டு கூட்டி போல இறைவனிடத்தை அழைத்து செல்கிறார் சிறு தொண்டர். அப்போது இறைவன் திருமுன்பு ஞானசம்பந்தர் பதிகம் பாடுகிறார். அப்பதிகத்திலே 10வது பாடலில் இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை கூற வந்த பிறகு ஞானசம்பந்த பிள்ளை சிறு தொண்டருக்கு அருள் செய்யும் என்று பாடி சிறு தொண்டரை சிறப்பிக்கிறார். அதன் பிறகு அங்கிருந்து திருமருகள் என்ற ஊருக்கு வருகிறார். திருமருகளுக்கு ஞானசம்பந்த பிள்ளை வருகின்ற அந்த சூழலிலே அங்கே அருகிலுள்ள வைப்பூர் என்ற ஊரிலே வணிகபரவில் வாழ்ந்த தாமன் என்று ஒருவன் வாழ்ந்து வந்தார். அவனுக்கு 7 பெண்கள். அவர்களுக்கு ஒரு தாய்மாமன் இருந்தான். அவர் தன்னுடைய மச்சானின் ஆதரவிலே தன்னுடைய அக்கா வீட்டுக்காரர் இருக்கார்லே தாய்மாமன், அவருடைய வீட்டிலே தங்கி அவருக்கு உதவியாக வாழ்ந்து வருகிறார். அப்பொழுது அவருடைய மாமன்காரன் அவனுக்கு 7 பெண்கள், உன் பிள்ளையை நான் முதல் பிள்ளை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்றார். ஏமாற்றிட்டு வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிட்டார். இப்படியே 6 பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு நம்முடைய தாமன் இருக்கிறார் அல்லவா, அவருடைய மாப்பிள்ளைக்கு அவருடைய பிள்ளைகளின் தாய்மாமனுக்கு ஒரு பெண்ணையும் கொடுக்கவில்லை. இச்செயலை விரும்பாத 7வது பிள்ளை, கடைசி பிள்ளை இருக்கிறாள் அல்லவா, அவள் நேராக தன் தாய்மாமனிடம் சென்று என் தந்தை என்னையும் வேறொருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுவார், இது முறையன்று, தங்களை ஏமாற்றிய பாவம் அவருக்கு வேண்டாம். என்ன, நாம் இருவரும் இன்று யாரும் அறியாத வகையிலே இவ்வூரிலிருந்து புறப்பட்டு திருமருகள் சென்று திருமடத்தில் தங்கிக் கொள்ளலாம், காலையிலே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறி திருமருகள் நோக்கி வருகிறார்கள். அப்பொழுதெல்லாம் திருவிளக்கு, எண்ணெய் விளக்கு அப்படித்தான் இருக்கும், மின் விளக்கு அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா. அங்கே திருமருகள் வந்து ஒரு பொது மடத்திலே தங்குகிறார்கள். முன்பெல்லாம் எல்லா இடங்களிலுமே நம் சிவாலயங்கள், பெரிய சிவாலயங்களுக்கு அருகில் எல்லாம் திருமடம் இருக்கும்,
வழிபாட்டுவர்களும் யாத்திரிகர்களும் அங்கே தங்குவது மரபு. அப்படி அந்த பெண்ணும் தாய் மாமனும் அங்கே தங்குகிறார்கள். அப்போது வினைப்பயன் இருக்கிறதல்லவா, அது ஒரு பாம்பின் வடிவாக வந்து அந்த பெண்ணின் மாமனை தீண்டி விடுகிறது. என்ன செய்வது என்று அந்த பிள்ளைக்கு தெரியவில்லை. அழுது கொண்டே இருக்கிறார். அதிகாலை வேளை. அங்கே உள்ள சிவாலயத்திலே அருள்வடிவாக இருக்கக்கூடிய மாணிக்க வண்ணரின் கடல் வணங்க கோயிலுக்கு வணங்கச் சென்ற ஞானசம்பந்தர் திருமடத்திலே இப்பெண்ணின் அழுகுரல் கேட்க அம்மடத்திற்கு எழுந்தருள்கிறார். எழுந்தருளி ஒரு அடியார் என்ன செய்ய வேண்டும், ஆலய வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அற்புதமான செய்தி இதிலே மறைந்திருக்கிறது. நாளை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.